தந்தி தொலைக்காட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் கொடுத்த பிரத்யேக பேட்டியில் சில அரசியல் நகர்வுகள் பற்றிய செய்திகளை பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவாரா அப்படின்ற கேள்விக்கு ஆம் என்பது போன்ற ஒரு பதில், காலம் பதில் சொல்லும் அப்படின்னு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். அப்போ ஓபிஎஸ் நினைச்சுக்குவீங்களா அப்படின்ற கேள்விக்கு காலம் கடந்து விட்டது அப்படின்ற பதிலை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா டிடிவிக்கு எஸ், ஓபிஎஸ்க்கு நோ அப்படின்றதான் இபிஎஸ் உடைய பதிலா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த பிரத்யேக பேட்டியினுடைய இந்த முக்கிய செய்திகள் அடங்கிய இந்த பேட்டியினுடைய சிறு பகுதி இப்போது வர இருக்கிறது. அதில் திரு இபிஎஸ் அவர்கள் கூறியது என்ன பார்க்கலாம். அமமுக இந்த அணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு அதுல ரிசர்வேஷன் இருக்கா? காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? அவங்க வரணும் காலம் பதில் சொல்லும். நேத்துக்கு பார்த்துருப்பீங்க, ஓபிஎஸ் கேம்ப்ல நாங்க காலில் கூட வரும் சேர்த்துக்கோங்கன்னு கேட்குறாங்க. காலம் கடந்த செயல். வாய்ப்பு இல்லையா? கூட்டணி காலம் கடந்து போய்விட்டது. கூட்டணி கட்சியா ஓபிஎஸ் ஏற்க வாய்ப்பு இருக்கா? அதான் சார், எல்லாமே காலம் கடந்து விட்டது. அவை தனி கட்சி வாங்கினா தானே அதை பற்றி தொடங்கணும். கட்சி என்ன எங்கள் கட்சி எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சின்றது வடிவம் பெற்று விட்டது. அதை எதிர்த்து தான் இன்னும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் சேர்த்துக்குவீங்களா, ஓபிஎஸ்ஸை கூட்டணிக்கு சேர்த்துக்குவீங்களான்னு இரண்டு கேள்விகள் முன்வைக்கப்பட்ட போதும் கூட அதில் காலம் கடந்து விட்டது அப்படின்ற பதில் சொல்கிறாரு. அவங்க தனி கட்சி தொடங்கினா தானே தெரியும், இன்னும் எங்களுடைய கட்சியை தான் அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற பதிலையும் பதிவு செய்கிறார் இபிஎஸ். இது பற்றிய பார்வைகளை பெறுவதற்காக முன்னாள் எம்பி திரு கேசி பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். டிடிவி தினகரனை கூட்டணிக்கு இணைத்துக் கொள்வதற்கு இது ஒரு சமிக்கை அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன் ஓபிஎஸ்க்கு நோ சொல்கிறார் இபிஎஸ்? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பது தன்னுடைய கட்டுப்பாட்டில், தன்னுடைய தலைமையில் மட்டுமே இருக்கணும். தலைமைக்கு போட்டியாளர்கள் அதிமுகவில் இருந்து விலக்கப்பட வேண்டும் என்பது அவரது கொள்கையாக, முடிவாக இருக்கிறது. திரு டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் தனி கட்சி துவங்கிவிட்ட காரணத்தினால அதிமுகவில் இணைவதற்கோ அல்லது அதிமுக தலைமைக்கு போட்டியாகவோ அவர் இல்லை என்கிற காரணத்தினால திரு டிடிவி தினகரனை ஒரு கூட்டணி கட்சியாக அங்கீகரிப்பதற்கு, இணைத்துக் கொள்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறார். ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்ப்பது ஓபிஎஸ் அவர்களும் ஒரு தனி கட்சி துவங்கி தினகரனை போல அந்த தனி கட்சி மூலமாக கூட்டணியாக இணைந்து கொள்வதில் அவருக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதிமுகவில் இணைத்துக் கொள்வதோ அல்லது அதிமுகவுக்கு எதிரான, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிரான அந்த வழக்குகளை தொடர்வதிலோ திரு ஓ பன்னீர்செல்வத்தை அந்த காரணத்தினால இணைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயங்குகிறார், மறுக்கிறார். அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்க வேண்டும் என்பதை விட அவருக்கு முக்கியமாக அவர் எடுத்துக்கொள்வது அதிமுக என்பது தன்னுடைய தனி கட்டுப்பாட்டில், தனிப்பெரும் தலைவராக அவர் கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்க வேண்டும். போட்டியாளர்கள் இயக்கத்திலிருந்து, அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அதை உறுதி செய்து கொள்வதில் தான் அவரது நோக்கமும் குறிக்கோளும். ஓபிஎஸ்க்கு நோ சொல்வதில் இரண்டு பலன்கள் இருக்குன்னு பார்க்கிறாரா? ஒன்று, அவர் தனி கட்சி தொடங்கினா இங்க அதிமுக அந்த வழக்கில் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு ஒரு கூட்டணியா சேர்த்துக்கலாம் அப்படின்றது இரண்டு பலனா ஐபிஎஸ்? ஆமா, அதைத்தான் அவர் நினைக்கிறார். அதாவது அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போட்டியாளர்களை அவர் ஒடுக்க நினைக்கிறார். அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்த நினைக்கிறார். அதன் மூலமாக அதிமுக என்பது தன் தலைமையில் மட்டுமே இருப்பது, தனக்கு போட்டியாக யாரும் இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது, இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறதே ஒழிய திமுகவை வீழ்த்தி அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்க வேண்டும் என்பது இல்லை. அவரது திரு விஜய் அவர்கள் குறித்த அவரது பேச்சு கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பவர்கள் எங்களோடு இணையுங்கள்னு சொல்றாரு. ஆனால் அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்க வேண்டும்
என்று எண்ணுகிற எல்லோரும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோ கோஷத்தையோ முன்வைப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. நன்றி திரு கே.சி. பழனிசாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.